ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து முன்னாடி அந்த காட்சிஸ் தியரம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைண்டிங் நம்பர் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வைண்டிங் நம்பர் என்ன, இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இந்த டயக்ராம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஃபார்முலா, சரிங்களா? வைண்டிங் நம்பர் அப்படின்றாங்க. அப்போ வைண்டிங் நம்பரை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, வைண்டிங் நம்பருங்கிறது அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கர்வுக்கும் வச்சு பேசுகிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கர்வுக்கும் பேசுகிறாங்க. இப்போ இது வந்து ஒரு கர்வ், சரிங்களா? இது வந்து காமான்னு ஒரு கர்வ், சரிங்களா? இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்கு. அப்ப வைண்டிங் நம்பர் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு காமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட்டை இந்த கர்வு ஆன்டி கிளாக் வைஸ்ல, என்ன கிளாக் வைஸ்ல, ஆன்டி கிளாக் வைஸ்ல எத்தனை எத்தனை முறை பவுண்ட் பண்ணிருக்கு, அதாவது எத்தனை முறை சுத்தி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது பேரு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வைண்டிங் நம்பர் அப்படின்றாங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இந்த நான் போட்டிருக்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வைண்டிங் நம்பர் எப்படி சொல்றோம்னா ஈட்டாவா காமா கமா ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதே இது இப்படி இருக்கு, இங்க பாயிண்ட் ஏ உள்ள இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த கர்வை நான் வந்து கிளாக் வைஸ்ல கொடுக்குறேன் டைரக்ஷன். அப்ப ஈட்டாவா காமா கமா ஏங்கிறது என்ன அப்படின்னா -1, சரிங்களா? அப்ப கிளாக் வைஸ்ல போனா +1, ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தா -1. ஓகே, அதே இது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதான் என்னோட கர்வ், சரிங்களா? காமா இப்படி இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து வெளியே இருக்கு, இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, வெளியே இருக்கு. இப்ப இந்த பாயிண்ட்டை இந்த கர்வு எத்தனை தடவை சுத்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா சுத்தியே வரல. அதனால இந்த எக்ஸாம்பிளுக்கு ஈட்டாவா காமா கமா ஏ வந்து 0. ஸோ சொல்ற புரியுதா? இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும். என்னன்னா இந்த காமா, இதை காமான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆல்பான்ற பாயிண்ட்டை நான் உள்ள எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆல்பாவா இருந்துச்சுன்னா அப்ப நல்லா கவனிங்க, வெளியே இருக்க கர்வு இது இருக்குல்ல, இது ஒரு தடவை சுத்துது. அதே மாதிரி உள்ள அதாவது இந்த இடத்துல ஜாயின் பண்ணி திரும்ப இதுக்குள்ளே சுத்திடும்ல, அந்த மாதிரி கான்செப்ட். அதாவது எப்படி அப்படின்னா வெளியே இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், இப்படியே டிராவல் பண்ணுது, இப்படி சுத்தி டிராவல் பண்ணி இதுல போய் முடிஞ்சிருது, சரிங்களா? அப்ப திரும்ப இங்க வந்துருது, இது ஒரு கர்வு. அப்புறம் இதுக்குள்ள சின்ன இதுல சுத்தினா அது ஒரு கர்வு. அப்ப எத்தனை கர்வு இருக்கு, 2 இருக்கு. அதனால ஈட்டா ஆஃப் காமா கமா ஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா 2, சரிங்களா? ஈட்டா ஆஃப் காமா கமா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2, சரியா? டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கனால பிளஸ்ல எடுத்துக்கிறேன். இதே இந்த ஆல்பா ஆல்பா டேஷ் இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அப்ப எத்தனை தடவை சுத்தி இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு தடவை சுத்தி இருக்கு, அதனால 1. இதே அந்த பாயிண்ட்டை வெளியே எடுக்கிறேன், அப்ப அந்த காமா வந்து அதை சுத்தியே வரல, அதனால 0, சரிங்களா? இப்ப இந்த கர்வ்ல வந்து அவங்க ஓரியன்டேஷனே கொடுக்கல, சரிங்களா? ஓரியன்டேஷனே கொடுக்கல. அப்ப இதுல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ என்ன சொல்றாங்க பாருங்க, கிளாக் வைஸ்ல போனா -1, ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா +1 அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ரைட். அப்ப அடுத்து இப்ப நம்ம வந்து அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இவங்க ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க, சரிங்களா? இதை வந்து ஒரு ஃபார்முலாவா டிரைவ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா 1/2πi இன்டகிரல் காமா dz பை z மைனஸ் ஏ. அதாவது ஒரு க்ளோஸ்டு கர்வுக்கு ஒரு பாயிண்ட்ல நீங்க இந்த இன்டகிரல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டகிரல் வேல்யூ என்ன வரும்னா, இப்போ நம்ம ஒரு மெத்தட்ல கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆன்சர் தான் வரும் அப்படின்றாங்க, சரியா? அப்ப நேற்று கிளாஸ்ல முடிக்கும் போது சொல்லியிருந்தேன், இன்டகிரல் dz பை z மைனஸ் ஏ அந்த கர்வு மேல இல்ல அப்படின்னா இஸ் மல்டிபிள் ஆஃப் 2πன்னு சொன்னா அந்த மல்டிபிள் என்ன அப்படின்னு கேட்டா அதான் வைண்டிங் நம்பர். அந்த மல்டிபிள் தான் என்னது, வைண்டிங் நம்பர். ஒரு புரியுதா? இது நேற்றோட கண்டினியூஸா பாருங்க, கண்டினியூஸா பாருங்க. நேற்று மல்டிபிள் ஆஃப் 2πன்னு சொன்னோமா, மல்டிபிள் என்ன அர்த்தம், சம் k இன்டூ 2πன்னு அர்த்தம். அந்த k தான் இங்க என்ன அப்படின்னா வைண்டிங் நம்பர் அப்படின்றாங்க, சரிங்களா? அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்ப ஈட்டா ஆஃப் மைனஸ் காமானா ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் ஆர்க், ஆப்போசிட் ஆர்க். இப்போ கிளாக் வைஸ்ல போனா ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்க்கறது அந்த மாதிரி. அப்படி இருந்தால் அந்த மைனஸை வெளியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து காமா லைஸ் இன்சைட் ஏ சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, சரிங்களா? ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்குள்ள காமா இருக்கான், சரிங்களா? அந்த சர்க்கிளுக்குள்ள என்ன இருக்கான், காமா இருக்கான். அடுத்து ஈட்டா ஆஃப் காமா கமா ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இதை விட்டுருங்க. ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் ஏ
அவுட் சைட் த சேம் சர்க்கிள். அதாவது இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்க பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுக்குமே ஈட்டா ஆஃப் காமா காமா ஏ வந்து 0 தான் அப்படின்றாங்க. இதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம காமாவுக்கு வெளியே இருந்தாலே 0 சொல்லியிருக்கோம். இவங்க எக்ஸ்ட்ரா சர்க்கிளை பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எப்பயுமே நம்ம க்ளோஸ் கர்வ் சூஸ் பண்ணும்போது ஓப்பன் டிஸ்க்னு பேசுவோம். அதனால இவங்க அதை வந்து ஒரு சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணி பேசியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது as a function of a, சரிங்களா? as a function of a, the index is a constant in each region determined by gamma. அது என்ன each region determined by gamma? இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு ரீஜியன் எடுப்போமா, டின்னு ஒரு டிங்கிறது ஒரு ரீஜியன் எடுப்போம். ஏதோ ஒரு ரீஜியன் எப்படியோ இருக்கும். சரிங்களா? இந்த டின்ற ரீஜனுக்குள்ள நான் அந்த கர்வ் எடுக்கிறேன். இப்படி போய் ஜாயின் பண்ணு வச்சுக்கோங்க. இதான் உள்ள இருக்கதான் காமா. இப்ப இந்த காமா என்ன பண்ணுதுன்னா, அந்த ரீஜியனை நிறைய பார்ட்டா பிரிக்குது. சரிங்களா? தனித்தனியா பிரிக்குது. எப்படி பிரிக்குது? எத்தனை பார்ட்டா பிரிக்குது சொல்லுங்க. எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்கு? இது ஒரு 1, அப்புறம் இது 2, இது 3, இது 4, இது எத்தனை 5. அப்ப எத்தனை பார்ட்டா பிரிச்சிருச்சு? 5 பார்ட்டா பிரிச்சிருக்கு. சரிங்களா? எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்கு? மொத்தம் 5 பார்ட்டா பிரிச்சிருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, the region determined by gamma அப்படிங்கிறதுக்கு மீனிங் இதுதான். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க ஈட்டா ஆஃப் காமா காமா ஏ இந்த வேல்யூவை நீங்க எங்க பார்த்தாலும் என்னவா தான் இருக்குமா? அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அன்பவுண்டட் ரீஜன்ல மட்டும் ஒரு ஆன்சர் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? அன்பவுண்டட் ரீஜன் எது? இதுல 1 தான் அன்பவுண்டட் ரீஜன். ஏன்னா வெளியே போயிடுச்சு, அந்த கருவை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த 1ல மட்டும் என்னவா இருக்குன்னா 0வா இருக்கும். மீதி இருக்க உள்ள இருக்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அது பாசிட்டிவா நெகட்டிவா சொல்ல ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஈட்டா ஆஃப் காமா 1 பிளஸ் காமா 2, அதாவது 2 கர்வு சேர்த்து நீங்க இண்டெக்ஸ் நம்பர் பார்க்கும்போது, வைண்டிங் நம்பர் பார்க்கும்போது அதை தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதை இண்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல வைண்டிங் நம்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டுல எது வேணா சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் ஆன ஓப்பன் டிஸ்க். சரிங்களா? எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் ஆன ஓப்பன் டிஸ்க். எங்க அனாலிட்டிக் சொல்றாங்கன்றதை எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. அனாலிட்டிக் ஆன ஓப்பன் டிஸ்க். காமா பி எ க்ளோஸ்ட் கர்வ். காமாங்கிறது அப்ப ஒரு ஓப்பன் டிஸ்க். ஏதோ ஒரு ஓப்பன் டிஸ்க் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பவுண்டரி அதுல இருக்காது. இந்த பவுண்டரி வந்து அந்த ரீஜன்ல இருக்காது. சரியா? இந்த பவுண்டரி இல்லாத ரீஜன் தான் நம்ம ஓப்பன் டிஸ்க்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்குள்ள ஒரு க்ளோஸ்ட் கர்வ் இருக்கு காமா. ஒரு க்ளோஸ்ட் கர்வ் என்ன இருக்கு? காமா. ஏ ஃபார் எனி பாயிண்ட் ஏ நாட் இன் காமா. நாட் இன் காமானா காமா மேல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். காமாக்கு உள்ள இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. காமா நாட் இன் காமானா என்னது? சரிங்களா? நாட் ஆன் காமா. காமா மேல இருக்கக்கூடாது. ஆனா காமாக்குள்ள இருக்கலாம், காமாக்கு வெளியே இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈட்டா ஆஃப் காமா காமா ஏ டாட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டர்கிரல் காமா எஃப் ஆஃப் இசட் டிஇசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ. இதுக்குள்ள நம்ம ஒன்று பார்த்தோம், ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பார்த்தோம்? வைண்டிங் நம்பர் ஃபார்முலா என்ன? இதான் வைண்டிங் நம்பர் ஃபார்முலா. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் வருது? இந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் இருக்கு, அதனால என்ன போட சொல்றாங்க? எஃப் ஆஃப் ஏ போட சொல்றாங்க. சரியா? வைண்டிங் நம்பரோடக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க இன்டெகிரல்ல எஃப் ஆஃப் இசட் இல்ல, இன்டெகிரல் எஃப் ஆஃப் இசட் இருக்கு. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எஃப் ஆஃப் ஏ இல்ல, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எஃப் ஆஃப் ஏ இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ஒரு கர்வுக்கு வைண்டிங் நம்பர் 1 இருக்கு. ஒரு கர்வுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வைண்டிங் நம்பர் 1 இருந்தா இந்த மாதிரி மாறிடுமா? 1 இன்ட்டுன்னு வந்துருமா? இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஃபார்முலா. அதுக்கு பேர் என்னது? ரெப்ரசன்டேஷன் ஃபார்முலா. இன்னொரு விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வைண்டிங் நம்பருங்கிறது வந்து அல்போஸ் புக்ல மட்டும்தான் இருக்கு, வேற புக்ல இல்லை. சரிங்களா? எனக்கு ஏன்னா அல்போஸ் புக்ல இருந்தா அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வைண்டிங் நம்பர் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அல்போஸ் புக்ல. இதுல ஆர்வம் சார் புக்ல இல்லை, பொன்னுசாமி புக்ல எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆர்வம் சார் புக்ல இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா. காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா என்ன சொல்றாங்க பாப்போமா? அதாவது இந்த ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா ஏதோ ஒரு எக்ஸாம், என்ன எக்ஸாம் ஞாபகம் இல்லை எனக்கு, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காட்சி இன்டெகிரல் ஃபார்முலான்னு கொடுக்கல, கொடுக்காம இதை கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. எனக்கு படிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அது என்ன சொல்றாங்க,
அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியும் காட்சி இன்டர்வல் ஃபார்முலாவை தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. சரிங்களா? அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஓப்பன் டிஸ்க், காமாங்கிறது ஒரு க்ளோஸ்டு கர்வ், அதே மாதிரி சைங்கிறது நாட் ஆன் காமா. பட் ஆனால் கடைசி என்ன எடுத்துட்டாங்க, காமாவா ஈட்டாவா காமா காமா இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா, சரிங்களா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, அதாவது இங்கே ஏன் இருந்தது இல்லை, அந்த ஏவை என்ன பண்ணுறாங்கன்னா இசட்னு வச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏவை என்ன வச்சுக்கிறாங்க, இசட்னு வச்சுக்கிறாங்க. இசட் என்ன வச்சுட்டாங்க, சைன்னு வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. எதுக்காகனா இது வந்து ஒரு தியரத்துல ப்ரூஃப்ல வரும். சரிங்களா, ஒரு தியரத்தோட ப்ரூஃப்ல வரும். அதனால இவங்க இப்படி வச்சுருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு மற்ற புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏன்னு தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற புக்கிலலாம் இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, காட்சி இன்டர்வல் ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டர்வல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட்னு படிச்சிருப்போம். ஆனால் இந்த புக்கில் மட்டும் பாருங்க வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏன்னா அவங்க கீழே வந்து ஒரு தியரத்தில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து காட்சி இன்டர்வல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ். ஹையர் டெரிவேட்டிவ்னு எங்கே மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை பார்க்கணும். இது இங்கே இருக்கிறத பாருங்க. இங்கே பவர் 1, இங்கே பவர் என்ன இருக்கு, n+1 இருக்கு. அப்போ இங்கே பவரில் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட்டே பண்ணல. n+1 இருந்தால் எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுது, இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா n டைம்ஸ் டெரிவேட்டிவ் மீன் பண்ணுது. என்ன மீன் பண்ணுது, n டைம்ஸ் டெரிவேட்டிவ். என்ன மீன் பண்ணுது அப்படின்னா n டைம்ஸ் டெரிவேட்டிவ் மீன் பண்ணுது. சரிங்களா? ஃபார்முலா தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. அதே மாதிரி இந்த ஃபார்முலா இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது, இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது, n ஃபேக்டோரியல். என்னது, n ஃபேக்டோரியல். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல n+1, இங்கே n ஃபேக்டோரியல், இங்கேயும் n. அப்போ வெளியே ஒன்று குறையுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இப்போ அடுத்து வர்றது என்ன அப்படின்னா, ஒரு தியரத்துக்குள்ள ப்ரூஃப்ல வர்றது. பட் இது வந்து ஏதோ ஒரு டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து ஏதோ ஒரு டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு தியரத்துல வரக்கூடிய ஒரு ப்ரூஃபா. சரிங்களா? இது ஒரு தியரத்துல வரக்கூடிய ஒரு ப்ரூஃப்ல லெம்மான்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய தியரத்துக்கு நம்ம லெம்மான்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு லெம்மா. சரிங்களா? அந்த லெம்மால வர்றதை அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எடுத்து ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டாங்க. அது என்னன்னு பாருங்க. சப்போஸ் தட் phi of psi is a continuous on the arc. ஒரு ஆர்க் மேல இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். then the function fn of z is equal to integral gamma phi of psi divided by psi minus z power n d psi is analytic. இதை கூட கேட்கலாம். is analytic in each region determined by gamma. இந்த each region determined gammaன்றதை உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? and its derivative. அப்போ அனாலிட்டிக்கா இருந்தால் அதுக்கு டெரிவேட்டிவ் இருக்குமா, இட்ஸ் டெரிவேட்டிவ் fn of dash of z equal to n into என்னது n into இது fn+1 of z. இதை கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல, டேஷ் கொடுத்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. fn of dash என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நீ எக்ஸாம்பிள் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னே நமக்கு ரிசல்ட் தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் இருக்கிறத படித்தா மட்டும் தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, phi of psiங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஆன ஆர்க்கு, அப்புறம் fn of zங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. இங்கே பவர்ல n இருக்குன்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் இந்த காமாவை வச்சு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய எல்லா ரீஜன்லையும் அனாலிட்டிக்கா இருக்கு. அனாலிட்டிக்கா இருந்தால் அதுக்கு டெரிவேட்டிவ் இருக்கும். அந்த டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா n into n+1 of z, n into f of f n+1 of z அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஒரு 5-6 இது இருக்கு. ஓகே, அதை முடிச்சு கூட ப்ராப்ளம் பார்த்துக்குவோம். சரி, அதை முடிச்சு கூட ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஒரு 5-6 தியரம் கண்டினியூஸாக வரப்போகுது. இந்த 5-6 தியரமும் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை வச்சு கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். f of z is defined and continuous on a region omega, and if f of integral over gamma f of z equal to 0 for all closed curve in omega, then f of z is analytic in omega. இதை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? வெரி குட் மேம். காஷிஸ் தியரத்துல என்ன இருந்துச்சு? ரீகால் பண்ண சொன்னல, லைட்டா சொல்லுங்க.
காட்சி தியரத்துல என்ன இருந்தது? ஓகே, அனாலிட்டிக் எங்க எங்க? ஓபன் டிஸ்க். வெரி குட், வெரி குட். அடுத்தது, அதுக்கடுத்து என்ன இருந்தது? அதுக்கடுத்து என்ன இருந்தது? அதுக்கடுத்து என்ன இருந்தது? எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் இன் ஓபன் டிஸ்க். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மனப்பாடம் வச்சிருக்கணும், டக்குன்னு சொல்லிடணும். எவரி க்ளோஸ் டு கர்வ். ஃபார் எவ்ரி க்ளோஸ் டு கர்வ். காமா இன் டெல்டா. இல்ல, இன்டகரல் லெவல்ல வரலையா? இன்டெகிரல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஜீரோ. அதாவது எஃப் ஆஃப் இசட், அதாவது டக்குன்னு சொல்லணும்ல சார், எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் இன் ஓபன் டிஸ்க். அப்புறம் ஃபார் எவ்ரி க்ளோஸ் கர்வ் இன்டர்வல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு டக்குன்னு சொல்லணும். அப்ப அதுல கிவன் என்னது? எஃப் இஸ் அனாலிட்டிக் இன் ஒரு ஓபன் டிஸ்க். சரிங்களா? அது நமக்கு கிவன். இங்க பாத்தீங்கன்னா கிவன் என்னவா மாறிடுச்சு? கிவன் என்னவா மாறிடுச்சு? உங்களுக்கு ஆன்சரா மாறிடுச்சு. தெரியுதா? அதே மாதிரி தெரியுதாப்பா? அங்கதானே படிச்சிருந்தீங்க. அனாலிட்டிக்ன்றது எங்க வந்துச்சு? இங்க வந்துச்சா? அதாவது எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக். சரிங்களா? எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்கா இருந்தா எவ்ரி க்ளோஸ் கர்வுக்கு ஜீரோன்னு அங்க படிச்சீங்க. இங்க க்ளோஸ்டு கர்வுக்கு இருந்தா, க்ளோஸ்டு கர்வ் ஜீரோ வந்தா அனாலிட்டிக் படிக்கிறீங்க. ஆனா எக்ஸ்ட்ரா என்ன கண்டிஷன் வருது? யாராவது கண்டுபிடிங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் வருது கான்வர்ஸ் பாட்டுக்கு. என்ன கண்டிஷன்? மொரேரா தியரத்தை நல்லா தெளிவா ரீட் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். கண்டினியூஸ். என்னது? கண்டினியூஸ். அங்க கண்டினியூஸ் நம்ம சொல்லல, பட் இங்க கண்டினியூஸ் சொல்லலாம். அங்க அனாலிட்டிக் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூட்டி இருக்கும். பட் இங்க கண்டினியூட்டின்றது முக்கியம். அப்ப காட்சி தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டா மொரேரா தியரம். அப்ப கான்வர்ஸ் பார்ட்ல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ்ன்ற வேர்ட் இருக்கணும். சரிங்களா? அதே போல இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம பொன்னுச்சாமி புக்ல சிம்பிளி கனெக்டடா இருந்தா மட்டும்தான் கான்வர்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுமா. சரிங்களா? எது சிம்பிளி கனெக்டட்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சிம்பிளி கனெக்டட்னா என்ன? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஒன் டு ஒன் சார். நோ 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 நோ, சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். சிம்பிளி கனெக்டட் ரீஜியன் ஒரு மல்டி region- மல்டி ஒரு ரீஜனுக்குள்ள எந்த ஒரு ரீஜன் எடுத்தாலும் எதுவுமே இருக்காது. புரியல. ஒரு ரீஜனுக்குள்ள எந்த ஒரு அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லுங்க. அதான் கரெக்ட் தான் மேம் நீங்க சொல்றது. அது இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்குது. உள்ள வேற ரீஜன்ஸ் இருக்காது இல்ல சார். ஒரே இல்ல ஒரு இல்ல இல்ல, நான் டெஃபினேஷனா கேட்கறேன். நீங்க ரீட் பண்ணிருக்கணும்ல. நான் அதை எழுதி கொடுத்தனா, எழுதி போடலையா? எழுதி போட்டனா? எழுதிருக்கீங்க சார். சிம்பிளி கனெக்டட் எழுதிருக்கீங்க. அதான் கேட்கறேன். இந்நேரம் எப்படி சொல்லிருக்கோம்னா, அந்த வரி வரியா ஒப்பிச்சிருக்கணும் அப்படியே தவறுன்னு. அப்ப சிம்பிளி கனெக்டட் ரீஜியன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ள நீங்க எந்த கர்வ் எடுத்தாலும் அந்த கர்வ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டும் அதுக்குள்ளேயே இருக்கணும். லைஸ் என்டையர்லி இன் டி அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு ரீஜனுக்குள்ள நீங்க எந்த கர்வ் எடுத்தாலும் அந்த கர்வ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே அதாவது கர்வுக்குள்ள, அதாவது என்ன சொல்றாங்கன்னா கர்வுக்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்டுமே எங்க இருக்கணும்? அந்த ரீஜனுக்குள்ளே இருக்கணும். நான் ஒரு டயக்ராம்ல வேலை வரைஞ்சு காமிச்சேன். இதுக்கு இப்படி ஒரு டயக்ராம்லாம் வரைஞ்சு காமிச்சேன் நான். இது வந்து ஏதோ ஒரு ரீஜன் வச்சுக்கோங்க. அதுல வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோல் இருக்கு, எப்படி இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? நான் ஒரு கர்வ் ஆரம்பிக்கிறேன், இப்படி கட் பண்ணி போடுறேன். அப்ப இதுதான் அந்த கர்வு காமா. இது வந்து ரீஜியன் ஒமேகான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? இதுல இருக்க இந்த கர்வுக்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்டுமே இந்த ரீஜனுக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த பாயிண்ட்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு டயக்ராம்லாம் வரைஞ்சு கிரீன் கலர்ல சர்க்கிள்லாம் போட்டு சொன்னேன் நான். சரிங்களா? அப்ப சிம்பிளி கனெக்டட்னா அதுதான். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளி கனெக்டட்ல மொரேரா தியரம் வந்து என்னன்னா கான்வர்ஸ் ஆஃப் த காட்சியா. சரிங்களா? கான்வர்ஸ் ஆஃப் த காட்சியா. ஆனா மல்டி கனெக்டட்ல பார்ஷியலி அப்படின்றாங்க. மல்டி கனெக்டட்ல என்ன சொல்றாங்க? அதை பார்ஷியலி அப்படின்றாங்க. மல்டி கனெக்டட் ரீஜியன்ல மொரேரா இஸ் சரிங்களா? மொரேரா இஸ் பார்ஷியலி கான்வர்ஸ்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? பார்ஷியலி கான்வர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் ரொம்ப எக்ஸஸ் பாயிண்ட், எவ்வளவு கஷ்டமா கேட்கணும்னு சொல்லி எடுத்தாலும் இதெல்லாம் அடிச்சிடலாம் அந்த மாதிரி. அடுத்தது லியோலிஸ் தியரம். இதுல நிறைய நேமிங் தியரமா இருக்கும், நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா மெமரியில் வச்சுக்கணும் சரியா. லியோலிஸ் தியரம். லியோலிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, a function which is analytic and bounded in the whole plane must reduce to a content, இது கான்ஸ்டன்ட். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் மொத்த பிளேன்லயே அனாலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா அது பேர், இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்டையர்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் மொத்த ஹோல் பிளேன்லயும் அனாலிட்டிக்கா இருந்தா அதுக்கு பேர் என்டையர்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா இது இன்னொரு விதமா சொல்லுவாங்க, ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா இருந்தா கண்டிப்பா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்ன ஃபங்க்ஷனா இருக்க முடியும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா மட்டும் தான் இருக்க முடியும், வேற எந்த ஃபங்க்ஷனாவும் இருக்க முடியாது அப்படிங்கிறத லியோலிஸ் தியரம் சரியா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மொத்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்லயும் அனாலிட்டிக்கா இருக்கு, ஆனா அதே நேரத்துல அந்த ஃபங்க்ஷன் பவுண்டடா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா மட்டும் தான் இருக்க முடியும், வேற எந்த ஃபங்க்ஷனாவும் இருக்க முடியாது அப்படின்றாங்க சரிங்களா. அடுத்தது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், P of z equal to 0. அதுல P of z பாலினாமியல் வித் டிகிரி என்னது, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. இதெல்லாம் பார்த்துக்கணும். பாலினாமியல் வித் டிகிரி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0 மஸ்ட் ஹேவ் அ ரூட். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன போட்டிருக்காங்க, மஸ்ட் ஹேவ் அ ரூட். இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா இதை மாற்றணும். அதாவது ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ரூட், மோர் தென் ஒன் ரூட் சரிங்களா, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரூட் இப்படி கேட்பாங்க. அப்ப நீங்க அந்த வேர்டை தெளிவா அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். மஸ்ட் ஹேவ் அ ரூட், மஸ்ட் ஹேவ் அ ரூட். அப்ப கண்டிப்பா ஒரு ரூட்டாவது இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் என்னது, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. அதுக்கடுத்து காச்சிஸ் எஸ்டிமேட். காச்சிஸ் எஸ்டிமேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சரிங்களா. எஃப் ஆஃப் இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து ஒரு ரீஜன்ல பாக்குறாங்க, என்னன்னா ஒரு சர்க்கிள்ல சரிங்களா. பார்க்கும்போது அதோட nth டெரிவேட்டிவ்ல ஏன்ற பாயிண்டோட வேல்யூ எப்பயுமே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு m இன்டூ n ஃபேக்டோரியல் இன்டூ r பவர் n மைனஸ் 1 தான் இருக்கும் சரிங்களா. இதுல இந்த இது விட்டு போச்சு, அதை நோட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு r 1. இன்னொன்னு என்னன்னா, mங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் z. mங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் z. இந்த இன்னொரு விதமாக எழுதுவாங்க, எப்படி எழுதுவாங்கன்னா m n ஃபேக்டோரியல் டிவைட் பை r பவர் n எழுதுவாங்க சரிங்களா. m n ஃபேக்டோரியல் டிவைட் பை r பவர் n. இதெல்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு காச்சிஸ் எஸ்டிமேட் சரிங்களா. ஏன்னா நிறைய குழப்பி கேட்கலாம்ல, கீழே மேல r பவர் என்ன போட்டு கீழே n ஃபேக்டோரியல் கேட்கலாம். ஸோ அவங்க கொஸ்டின் எடுக்கும் போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியுற மாதிரி தான் எடுப்பாங்க. இதனால இதெல்லாம் ஈஸியா கேட்கலாம். அடுத்தது காச்சிஸ் எஸ்டிமேட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ்ல ஏன்ற பாயிண்டோட வேல்யூ வந்து எப்பவுமே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு mn ஃபேக்டோரியல் டிவைட் பை r பவர் n தான் இருக்கும். அது rங்கிறது என்னன்னா அதை எங்க டிஃபைன் பண்ணிக்கணும், அந்த சர்க்கிளோட ரேடியஸ். mங்கிறது என்னன்னா அந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ இந்த ரீஜியன் சரிங்களா. அடுத்து ஜெனரலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் லியோலிஸ் தியரம். அப்ப லியோலிஸ் தியரம் என்ன சொல்லுச்சு, ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டடா இருந்தா கான்ஸ்டன்ட் சொல்லிச்சா. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆரம்பிக்கும் போதே இந்த வேர்டு முக்கியம், நான் இதை வச்சு தான் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணுவேன். a non-constant entire function. அப்ப அந்த இதை விட்டுட்டாங்க, அந்த கேஸ் கிடையாது. a non-constant entire function comes arbitrarily close to every complex number. அதாவது என்ன மீன் பண்ண வராங்கன்னா, ஒரே என்டையர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, அந்த என்டையர் ஃபங்க்ஷன் ஒரு ஹோல் பிளேன்ல அனாலிட்டிக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்படின்னா அது அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க எல்லா வேல்யூக்கும் எல்லா வேல்யூயோட இமேஜா இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, f of z equal to c. அதாவது இந்த என்னது அதோட இமேஜ் சொல்றேன். அந்த f of z ஓட இமேஜ் வந்து மொத்த காம்ப்ளெக்ஸ் பிளேனுமே இருக்கும். அந்த f of z ஓட இமேஜ் என்ன இருக்கும், மொத்த காம்ப்ளெக்ஸ் பிளேனுமே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு இமேஜ்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. அதோட டொமைன்ல இருந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம், கோடொமைன்ல ஒரு வேல்யூ போகுது. அப்ப அந்த மாதிரி போற எல்லா வேல்யூ கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது பேர் தான் என்னது, டொமைன். அந்த டொமைனே அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் செட்னு படிச்சிருப்பீங்க. அந்த ரேஞ்ச் செட்டே என்னவா இருக்கும் அப்படின்னா மொத்த காம்ப்ளெக்ஸ் பிளேனா இருக்குமா. எப்ப நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷனா இருந்தா. அதுலயுமே ஏன் இவங்க எல்லா வேல்யூ வரும் கொடுக்காம கம்ஸ் ஆர்பிட்ரரி க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்றதுக்கு அடுத்தது ஒரு உதாரணம், அடுத்த தியரம் ஒரு உதாரணம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும்
அந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா போகும் அப்படின்றாங்க. அப்ப நான் அவங்க எப்படி சொல்லியிருக்கணும், க்ளோஸா போகும் இல்ல, எல்லா வேல்யூமே அசியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. A non-constant entire function assumes each complex value with என்ன சொல்றாங்க, with ரொம்ப முக்கியமானது, with one possible exception. அது என்ன சார் ஒன் பாசிபிள் எக்ஸ்பிரஷன்? இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். e பவர் z, சரிங்களா? f of z equal to e பவர் z. இது ஒரு என்டையர் ஃபங்க்ஷன், இது ஒரு நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை சரிங்களா நம்மளால ஜீரோன்னு கொண்டு வர முடியுமா? e பவர் z எப்பயாவது ஜீரோ ஆயிருக்காப்பா உங்களுக்கு தெரிஞ்சு? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியா சார்? ஆனா இங்க நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு பேசல. எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு பேசினா தான் இன்ஃபினிட்டியே வரும். நம்ம பேசுறது ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் பிளேன் தான். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டா மட்டும் தான் ஜீரோ வரும். அப்ப மற்ற எந்த இடத்துலையும் ஜீரோ வராது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஜீரோன்ற வேல்யூவை அசியூம் பண்ணவே இல்லை, அது வச்சுக்கவே இல்லை. நான் சொல்றது புரியுதா? அதோட ரேஞ்ச் செட்ல ஜீரோ இல்லை, ஆனா மற்ற எல்லா வேல்யூமே இருக்கும். புரியலையா? அதாவது எப்படின்னா, இப்ப இதான் வந்து இசட் பிளேன் வச்சுக்கோங்க. இது வந்து இசட் பிளேன், இது வந்து அடுத்து போறது டபிள்யூ பிளேன், இது வந்து டபிள்யூ பிளேன். இப்ப இதுல இருந்து இங்க வரக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னா இ பவர் இசட். இப்ப இங்க நான் 0 பாயிண்ட் எங்க போகும் அப்படின்னா, இங்க வந்து அப்படியே 1க்கு போகும். 0,0ன்றது 1,0க்கு போகும், அப்படிதானே? அப்ப இங்க போகும். சரிங்களா? அடுத்து நீங்க 1,0 எடுங்க. 1,0 போட்டா என்ன பண்ணுவோம்? E,0 வரும். ஈங்கிறது 2 பாயிண்ட், அப்ப இது போய் அங்க போய் உட்காரும். நான் சொல்ற மேப்பிங் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூக்குமே இங்க ஏதோ ஒரு வேல்யூக்கு போயிட்டே இருக்குமா? அப்படி போகும்போது எப்பயுமே இது வந்து இதுக்கு இங்க இருக்க எந்த இசட்டுமே இந்த ஜீரோக்கு போகாது. ஆனா மீதி இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே போகும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்டையர் ஃபங்க்ஷன் வந்து assumes all values of complex plane except one possible அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகேவா? சரியா? அப்ப மேல சொன்னதுக்கு கீழே சொன்னதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? மேல வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் எல்லா வேல்யூக்கும் ஆர்பிட்ரரி க்ளோஸ்ன்னு தான் சொல்லியிருக்கான். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா ஜீரோவை தான் அவனால தொட முடியல, ஆனா ஜீரோக்கு பக்கத்து வரைக்கும் அவனால போக முடியுதுல. அப்ப மேல இருக்க தியரத்தோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஒரு நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்க எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் அது பக்கத்து வரைக்கும் அவனால போக முடியும். அது ஏன் வந்து அது பக்கத்து வரைக்கும் போக முடியுன்றத விட நிப்பாட்டான் அப்படின்னா, அதால ஒரு பாயிண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும்ன்றத அடுத்த தியரம் சொல்லுது. அதுக்கு பேர் வந்து பிக்கார்ட்ஸ் தியரம். பேர் என்னது? பிக்கார்ட்ஸ் தியரம். சரிங்களா? ரைட். இப்ப இதோட தியரி பார்ட்ல இந்த இதுல முடிஞ்சுது. அதனால இப்ப காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலாலையும் சரிங்களா, அதே மாதிரி காட்சி ஹையர் டெரிவேட்டிவ் அதுலயும் ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட் நம்ம போவோம். சரியா? எப்பயும் போல ஆல்போஸ் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை 1-2 செஞ்சுருவோம். என்னதான் புரிஞ்சு படிச்சாலும் தயவு செய்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பரிமாறாம ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லிட்டேன். சரி, இப்ப இதை எப்படி காட்சி ஃபார்முலா யூஸ் பண்றது? முதல்ல காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதிக்கிறோமா? இன்டெக்ரல் f of a 1/2 pi இன்டெக்ரல் ஓவர் காமா f of z by z minus a dz. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ என்னப்பா? 0. வெரி குட். ஏவோட வேல்யூ 0. அந்த 0 பாயிண்ட் இதுக்குள்ள இருக்கான்னு எப்பவுமே பார்ப்போம். ஒரு இருக்கா? இருக்கு சார். 0 வந்து உள்ள இருக்கு. சரிங்களா? 0 வந்து மாடுலஸ் ஆஃப் z = 1ன்ற சர்க்கிளுக்குள்ள இருக்கு. சரி, அடுத்து அப்ப f of z இங்க என்னது? e பவர் z. ஓகே. அப்ப இன்டெக்ரல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் z = 1 e பவர் z by z. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது இஸ் ஈக்குவல் டு, அப்ப இதையும் நான் மாத்திக்கிறேன். இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்திக்கிறேன்? இன்டெக்ரல் ஓவர் காமா f of z by z minus a dz
இஸ் ஈக்குவல் டு 2πi f of a. 2πi f of a. கண்டிப்பா இந்த இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தெளிவா பார்க்கோங்க. சரிங்களா? 2πi f of a. அப்ப 2πi f of a. அப்ப f of a என்னது? f of 0. அப்ப e power 0 is equal to 1. அப்ப into 1. So இப்ப இதோட ஆன்சர் வந்து 2πi. இதோட ஆன்சர் என்னது? 2πi. புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுன்னா அந்த லைக் சிம்பிள் போட்டு விட்டீங்கன்னா நான் அப்படியே அடுத்தது போயிடுவேன். நான் அதான் எதிர்பார்ப்பேன். பார்த்துட்டு நான் அப்படியே அடுத்தது போயிடுவேன். சரி, அப்ப இது புரிஞ்சுதுன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளோட அந்த ஏன்ற பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் மேல உட்காந்துடக்கூடாது. இந்த சர்க்கிள் மேல உட்காந்துடக்கூடாது. சரி, இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம்? இருக்கா ஐடியா இருக்கா? வெரி குட். ஓகே, அப்ப கரெக்டா சொல்லியாச்சு. என்னன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன். அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்னென்ன வருது? z plus i z minus i which is equal to a by z plus i plus b by z minus i. சரிங்களா? ஓகே, which is equal to என்ன பண்ணுவீங்க? 1 equal to a z minus i plus b z plus i plus z equal to i போடுவோமா? z equal to i போட்டா 1, இந்த a டேர்ம் வந்து 0 ஆயிரும். b வந்து 2bi ன்னு வரப்போகுது. அப்ப b is equal to 1/2. அப்ப z equal to minus i ன்னு போடுவோம். அப்ப 1 ஏங்கிறது வந்து minus 2ia ன்னு வந்துடும். b டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்ப a is equal to minus 1/2i ன்னு வந்துடும். அப்ப integral over gamma integral over modulus of z equal to 2 dz by z square plus 1 which is equal to a வா, ஏக்கு வந்து minus 1/2i integral over dz by z plus i. சரிங்களா? ரெண்டாவது plus 1/2i integral இதில் இதை போட்டுக்கணும். modulus of z equal to 2 இங்கேயும் modulus of z equal to 2 dz by z minus i. சரிப்பா, இப்ப சொல்லுங்க, முதலுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? இந்த பாயிண்ட் அந்த கர்வுக்குள்ள இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் சார். அதாவது கர்வ் மேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சரிங்களா? கர்வ் மேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்ப இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? முதலுக்கு என்ன பாயிண்ட்? z equal to minus i. இதை நீங்க கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? 0, வெரி குட். 0, -1. சரியா? ரைட். சரி, இந்த பாயிண்ட் இதுக்குள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா? ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு எப்படின்னா அந்த சர்க்கிளை வரைஞ்சு பார்க்கணும். சென்டர் இது சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் 2. இப்போ 0,-1ங்கிறது அப்ப இங்கே தான் இருக்க போகுது. சரிங்களா? 0,-1 இருக்க போகுது. இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்பனா இந்த இசட்டோட வேல்யூவை தூக்கி உள்ள போடணும். சரிங்களா? மாடலஸ் ஆஃப் z கண்டுபிடிங்க. என்ன வருது? 1 which is less than 2. Therefore z equal to minus I lies inside. சரிங்களா? lies inside modulus of z less than 2. சரிங்களா? அப்ப lies inside இருக்கு. அப்ப என்ன போட சொல்லணும்? minus 1/2i. இதோட ஃபார்முலா என்ன? 2πi f of a. அப்படிதானே? இங்க f ஓட வேல்யூ என்னப்பா? இங்க f of z ஓட வேல்யூ என்ன? 1 சார். வெரி குட், 1. அப்ப f of minus i னால ஆன்சர் என்னதான்? 1 தான். 1 தான் சார். அதனால into 1. அதே மாதிரி இங்க 1/2i. இப்ப அடுத்து நீங்க என்ன செக் பண்ணணும்? ரெண்டாவதுக்கு செக் பண்ணணும். அப்ப z equal to i இதுல இருக்கான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? modulus of z equal to i equal to 1 which is strictly less than 2. அப்ப z equal to i lies, சரிங்களா, inside modulus of z less than 2. modulus of z less than 2. சரியா? அப்ப இதுலயுமே அதே மாதிரி உள்ளதான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் f of z ஓட வேல்யூ இங்க என்னது? f of z வந்து 1 தான்.
அப்போ எஃப் ஆஃப் ஐனாலும் ஆன்சர் ஒன்று தான். அப்போ இன்டூ 2πi இன்டூ 1. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது ஃபைனலாக? ஃபைனலாக இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 0. வெரி குட். ஆன்சர் என்ன கிடைக்குது? 0. சரியா? இப்போ இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்தது போகலாம். அடுத்து வந்து ஒரு சம் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம அதை வந்து ஆன்சர் மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை மெமரி பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு அல்போஸ் புக்கில் எக்ஸசைஸ். பட் எவ்வளவு லென்த்தாக போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணலை. நான் ஜஸ்ட் ஆரம்பித்தேன், அப்புறம் அப்படியே இதை விட்டுட்டேன். சரிங்களா? இந்த கண்டிஷன் ஏன்பா கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ப்ரோ. இந்த கண்டிஷன் ஏன் கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ. ரோங்க என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏனா என்னது? ரோங்கிறது ரேடியஸ் சார். ஓகே ஓகே, வெரி குட். ஏங்கிறது வந்து அந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதான் அது ஒரு பாயிண்ட். அதை ஏன் இங்க மென்ஷன் பண்ணணும்னு கேட்குறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோன்னு ஏன் மென்ஷன் பண்ணணும்? எதனால அதை கொடுக்கணும்? ஏற்கனவே மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ரோ கொடுத்துருக்காங்க. ம் மாடுலஸ் ஆஃப் z சரி. மைனஸ் ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப இல்ல, நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, எப்ப உங்களால காட்சி இன்டெகிரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும்? அது இந்த சர்க்கிள் மேல பாயிண்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது தானே சார்? வெரி குட் மேம், வெரி குட் வெரி குட் வெரி குட். சர்க்கிள் மேல அந்த பாயிண்ட் இருந்தா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப சர்க்கிள் மேல பாயிண்ட் இல்லைங்கிறத எப்படி சொல்றான்? அப்ப இப்ப இதுதான் அந்த சர்க்கிள், சரிங்களா? இந்த சர்க்கிள் மேல ஒரு பாயிண்ட் இருந்தா என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கு உள்ள ரேடியஸ் வந்து ரோ. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இப்போ இந்த பாயிண்ட் ஒரு ஏ பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஏ இல்லை, ஒரு பின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் சர்க்கிள் மேல இருக்கா? அப்ப இந்த பாயிண்ட் சர்க்கிள் மேல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரோன்னு அர்த்தம். அதாவது ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரோன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த ஏங்கிற பாயிண்ட் சர்க்கிள் மேல இல்லைன்றத மென்ஷன் பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதனால அப்ப ஏ வந்து உள்ளேயும் இருக்கலாம், இல்லைன்னா வெளியவும் இருக்கலாம். அதை பத்தி அவங்க சொல்லல. சரியா? சர்க்கிள் மேல இல்லைன்றத சொல்லிட்டாங்க. இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நமக்கு வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பண்ணலாம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்தது போயிடலாம். இது நான் இன்னும் செஞ்சு பார்க்கல, அதனால் இப்போ நான் சொல்லலை. நான் உங்களுக்கு தனியாக நம்ம குரூப்பில் போட்டு விட்டுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹையர் டெரிவேட்டிவ் வச்சு சம் எப்படி செய்யறது? சரிங்களா? ஹையர் டெரிவேட்டிவ் என்னதுப்பா? ஹையர் டெரிவேட்டிவ் காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ். சரிங்களா? இதை வச்சு ஒரு சம் 2 சம் செஞ்சுட்டு நம்ம அடுத்து வந்து அடுத்த டாபிக்ல போயிடும். ஓகே, இது அல்பாஸ் புக்கில் என்னன்னா பேஜ் நம்பர் 123. அடுத்தது இது வந்து அல்பாஸ் புக்கில் பேஜ் நம்பர் 123. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன்டெகிரல் இ பவர் இசட் பை இசட் பவர் என் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 டி இசட் டி இசட். ஓகே, யாராவது இந்த ஃபார்முலா எதுவும் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஹையர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? எஃப் ஆஃப் f power n of a equal to n factorial by 2pi a integral வெரி குட் மேம், வெரி குட். இன்டெகிரல் காமா dz by z minus a the whole power n plus 1. வெரி குட் வெரி குட். சூப்பர் மேம், சூப்பர் 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 சூப்பர். வெரி குட், சூப்பர் சூப்பர். சரிங்களா? அப்ப இதுல இப்ப ஃபுல்லா மேட்ச் பண்ணணும் நம்ம ஒண்ணு. இதை எப்பயும் போல மாத்திக்கிறோமா? இன்டெகிரலை மட்டும் இங்க வச்சுக்கிறோமா? அப்ப இன்டெகிரல் ஒரு காமா
f of z by z minus a the whole power n plus 1 dz equal to 2 pi I divided by n factorial into f power n of a. Very good. அப்ப இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோமே, இங்க n இருக்கு, இங்க என்ன இருக்கு, n plus 1 இருக்கு சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதிருக்கணும், 2 pi I divided by இங்க இருந்துதான் ஒண்ணு குறைக்கணும். அப்ப ஒண்ணு குறைச்சா என்ன ஆகும், n minus 1 factorial சரிங்களா. அதே மாதிரி எஃபோட பவர்லயும் ஒண்ணு குறைச்சிக்கணும். எஃபோட பவர்ல என்ன கிடைச்சிக்கணும், ஒன்ன குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்க பாயிண்ட் என்ன பாயிண்ட், இங்க பாயிண்ட் என்ன பாயிண்ட், 0. இங்க பாயிண்ட் வந்து 0 ஓகேங்களா. அப்ப உள்ள 0. அப்ப இதோட வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிருச்சு. அப்ப எஃப் ஆஃப் இசட்ங்கிறது இ பவர் இசட். எஃப் ஆஃப் இசட்டை n minus 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் கிடைக்கிறது இ பவர் இசட் தான். அப்ப fn of n, f of power n minus 1 of 0 is equal to e power 0 which is equal to 1. அப்ப integral modulus of z equal to 1 e power z by z power n dz is equal to 2 pi I by n factorial into 1 which is equal to, sorry, n minus 1 factorial ஓகேங்களா. n minus 1 factorial into 1, therefore 2 pi I divided by n minus 1 factorial. ஓகேவா. இதுக்கு அடுத்து இன்னும் ஆல்போஸ்ட்ல 2 சம் இருந்தது. அந்த 2 சம் ரொம்ப பெரிய சம், அதனால விட்டாச்சு. இந்த ஒரு சம் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஆர்வம் புக்ல இருந்து ஒரு சம் எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா. அந்த ஒரு சம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து அடுத்த கான்செப்ட் உள்ள போயிடும். நான் நிறைய சம் சொல்லலை, பட் ஆனால் நீங்க ஆர்வம் புக் இருந்தால் அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அது நிறைய சம்ஸ் இருக்கு, நல்ல சம்ஸ் நிறைய இருக்காது. ஓகே. இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் z equal to 1 sin square z by z minus pi by 6 the whole power 3 dz ஓட வேல்யூ என்ன அப்படின்றாங்க. அப்ப என்ன எழுதணும் எப்போ போல, 2 pi I divided by, இங்க பவர்ல எத்தனை இருக்கு, 3. அவ 3ல ஒன்று போனா எவ்வளவு, 2 factorial f of power 2 of a ஓட வேல்யூ என்னது, pi by 6. ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிருங்க. அது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தேவைப்படாது. புரியுதா. இங்க இருக்கிறதுல ஒன்று குறைச்சிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3ல ஒன்று குறைச்சு 2, அதே 2 இங்கேயும். அப்ப இப்போ வாங்க f of zங்கிறது என்னது, சைன் ஸ்கொயர் z. அதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா. அப்போ முதல் தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், முதல் பவரை பண்ணணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் என்ன எழுதுவோம், 2x எழுதுவோமா. அது மாதிரி 2 சைன் z. அடுத்து சைன் z பண்ணா காசு சரிங்களா. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், சைன் 2z எழுதிக்கலாமா ஃபார்முலா, சைன் 2 தீட்டா. ஓகேவா. அதுக்கடுத்து இப்போ f டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்ப f டபுள் டேஷ்ங்கிறது என்னது, இந்த இது இன்னொரு தடவை எழுதணும். அப்போ சைனை பண்ணா என்ன கிடைக்கும், காஸ். அப்புறம் 2z பண்ணா ஒரு 2. அப்ப என்ன கிடைக்குது, 2 cos 2z. அடுத்து நமக்கு தேவை என்ன, f2 of power pi by 6. அப்ப 2 cos 2 into pi by 6. அப்ப 2 cos pi by 3. cos pi by 3 எவ்வளவுப்பா, root 3/2. cos pi by 3 root 3/2 60 டிகிரி. cos 60 No டிகிரி. sir, 1/2. வெரி குட். சரியா, 1/2. அப்ப 2 into 1/2, 2 into 1/2. அப்ப அடிச்சு கொடுத்தா எவ்வளவு, ஆன்சர் 1. அப்ப 2 pi I by 2 factorial into 1. அதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, pi I. அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்க போகுது, ஆன்சர் pi I. ஓகேவா. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும். வெரி குட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கான்செப்ட் போகிறோம் சரிங்களா. அடுத்து என்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்து எங்க இருக்கு, மேலேயே லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சரிங்களா. அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் இன் அ ரீஜியன் சரிங்களா, ஒமேகா டேஷ் obtained by omitting a point
சரிங்களா, ஃப்ரம் ரீஜன் ஒமேகா. அப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா ஒமேகான்றது ஒரு ரீஜன் இருக்கு, அதில் ஏன்னு ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் விட்டுட்டு அதை என்ன பண்ணிட்டேன், ஒமேகா டேஷாக மாற்றிட்டேன். இந்த ஒமேகா டேஷ் தான் அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கான். சரிங்களா, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா a necessary and sufficient, இதை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். a necessary and sufficient condition that there exists an analytic function in omega coincide with f of z in omega dash such that limit z tends to a z minus a f of z equal to 0. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒமேகா டேஷ்ல அனாலிட்டிக்கா இருக்கு. சரிங்களா, ஏல வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனா மாத்திட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து மொத்த ஒமேகாலையுமே, அதாவது ஏன்ற பாயிண்ட்லையும் சேர்த்து அனாலிட்டிக்கா மாத்தணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த கண்டிஷன் இருக்கணும். அந்த பாயிண்ட் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்னொரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. இது புரிஞ்சுதா? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க சார் இது. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் ஆஃப் இசட்ங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா, எஃப் ஆஃப் இசட்ங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அது இந்த ஒமேகான்ற ரீஜன்ல எல்லா பாயிண்ட்லயுமே அனாலிட்டிக்கா இருக்கு. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் அதை பத்தி பேசல. அதாவது அனாலிட்டிக் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் அனாலிட்டிக்கா இல்ல, மற்ற எல்லா பாயிண்ட்ல அனாலிட்டிக்கா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எஃப் ஆஃப் இசட்டை இன்னொரு ஃபங்க்ஷனா மாத்தி அந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ள இருக்க எல்லா பாயிண்ட்லயும் அனாலிட்டிக்கா இருக்கணும், ஏழையுமே அனாலிட்டிக்கா இருக்க மாதிரி என்னால உருவாக்க முடியுமா? அதாவது எக்ஸ்டென்ஷன் மாதிரி எஃப் ஆஃப் இசட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ற மாதிரி நம்ம. சரிங்களா, எஃப் ஆஃப் இசட் என்ன பண்றோம், எக்ஸ்டென்ஷன் பண்றோம். எப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்லயே எனக்கு அனாலிட்டிக்கா ஆயிரணும். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டா எப்ப பண்ண முடியும்னா அந்த பாயிண்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் நம்மளால எப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியும் மொத்த இதுக்கும் சேர்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார். இது வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ரிமூவல் சிங்குலாரிட்டின்னு ஒன்று பார்ப்போம். அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. அந்த பாயிண்ட்ல அது ரிமூவல் சிங்குலாரிட்டியா இருக்கும். அந்த சிங்குலர் பாயிண்ட்டை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை நம்மளால அந்த எழுத முடியுன்றது தான் சொல்லுவாங்க. இதுல முக்கியமான இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டோம், எஃப் ஆஃப் இசட்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டோம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு கொடுக்கல. சப்போஸ் நான் அதுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் எடுத்துக்கேன். சரிங்களா, இது எங்க அனாலிட்டிக்கா இருக்குன்னா ஒமேகா டேஷ்ல, இது எங்க அனாலிட்டிக்கா இருக்குன்னா ஒமேகால, அது மொத்த ஒமேகாலையும். சரிங்களா, ஒமேகா டேஷோட யூனியன் ஏன்னு வச்சுக்கோங்க, அனாலிட்டிக்கா இருக்கு. இப்ப இந்த மாதிரி எஃப்ல இருந்து ஒரு எஃப் டிட்டர்மைன் பண்றோம்ல, அது எப்பயுமே யூனிஃபார்ம்லி யூனிக்லியா இருக்கும். சரிங்களா, செக் பண்ணுவேன். யூனிஃபார்ம்லியா இருக்க வாய்ப்பு இல்லை, யூனிக்லியா தான் இருக்கும். யாராவது புக் கையில் வச்சுருந்தீங்கன்னா அப்படி பேஜ் நோட் பாருங்க. யூனிஃபார்ம்லி இல்லை, யூனிக்லியா தான் இருக்கும். Local properties of analytic functions. Local properties of analytic functions. One second. Page number 124. Page number 124. Uniquely, sir. Uniquely. Okay. பாத்தீங்களா, இதுக்கு தான் மெட்டீரியலை மட்டும் நம்பி படிக்காதீங்கப்பா, புக்கையும் படிங்கப்பா. சரிங்களா, புக்கையும் படிங்க. அப்ப அது என்னது, யூனிக்லி. ஓகேவா? என்னது யூனிக்லி டிட்டர்மைன்ட், என்னது யூனிக்லி. யூனிக்லி டிட்டர்மைன்ட். சரிங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிக்கா இருக்கும். இந்த எஃப் ஆஃப் இசட் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் வந்து யூனிக்கா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது டெய்லர்ஸ் தியரம். டெய்லர்ஸ் தியரம் என்ன சொல்லுது, எஃப் ஆஃப் இசட்ன்ற ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு ரீஜன்ல. அப்ப அதே மாதிரி தான் ஒமேகான்றது ஒரு ரீஜன், அந்த ரீஜனுக்குள்ள எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்கா இருக்கு, கண்டெய்னிங் த பாயிண்ட் ஏ, அதுக்குள்ள ஏன்னு ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இட் இஸ் பாசிபிள் டு ரைட் எஃப் ஆஃப் இசட்டை ஒரு சீரீஸோட சமேஷனா நம்மளால எழுத முடியும் அப்படின்றாங்க. எஃப் ஆஃப் இசட் எப்படி எழுத முடியும்ன்றாங்க, ஒரு சீரீஸோட சமேஷனா எழுத முடியும், அதுவும் அபவுட் த பாயிண்ட்ல. சரிங்களா, அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா எந்த பாயிண்ட் வேணா இருக்கட்டும், அந்த ரீஜனுக்குள்ள இருக்க எந்த பாயிண்டா இருந்தாலும் அந்த பாயிண்டோட சமேஷன் வச்சுட்டு ஒரு சீரியஸா எழுத முடியும் அப்படின்றாங்க. எப்படி, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ பை 1 ஃபேக்டோரியல் இன்டு இசட் மைனஸ் ஏ பிளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப் டு டாட் எஃப் ஆஃப் பவர்ல வந்து n-1 டெரிவேட்டிவ்
at a divided by n minus 1 factorial z minus a the whole power n minus 1 plus fn of z minus a the whole power n. இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பொதுவாக டெய்லர் சீரிஸ்னாலே நமக்கு இது ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த டேர்ம் வந்து அல்ஃபோஸ் புக்கில் தான் இது அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து டெய்லர் தியரம், நாட் டெய்லர் சீரீஸ். சரியா? இது வந்து டெய்லர் தியரம், டெய்லர் சீரீஸ் சொல்லலை. அவங்க நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. இது டெய்லர் சீரீஸை சொல்ல, டெய்லர் தியரத்தில் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இதில் வந்து fn of z வந்து அனாலிட்டிக். fn of z இஸ் அனாலிட்டிக். சரிங்களா? அடுத்தது டினாமினேட்ல n ஃபேக்டோரியல் வராதோ சார்? வராது மேம், n ஃபேக்டர் வராது மேம். ஏன்னா அந்த n ஃபேக்டர் எல்லாத்தையும் சேர்த்து அந்த fn of z குள்ள கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி, ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க fn of a தான் இருந்திருக்கும், எங்கேயுமே z இருக்காது. அதுக்கு முன்னாடி இருக்க, அதான் இதெல்லாம் தெளிவா பார்க்கணும் நீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா ஏவா இருக்கும், ஆனா கடைசி டைம்ல மட்டும் என்ன இருக்குன்னா z இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இதெல்லாம் போய் உட்காந்து, அது மட்டும் அதுக்குள்ள இது மட்டும் இல்ல, ஒரு இன்டெகிரலே போய் உட்காந்துருக்கும். அது நீங்க ப்ரூஃப் பார்த்தா தெரியும். ப்ரூஃப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள ஒரு இது வந்து எங்க இருந்து கொடுத்துருப்பானா, ஒரு 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 இன்டெகிரல்ல இருந்து அதை டெரைவ் பண்ணி போய் கொண்டுருப்பாங்க. நம்ம முத எழுதணும்ல கார்ட்டீசியன் இன்டெகிரல் ஃபார்முலா, அதை f of z ன்னு எழுதிருக்காங்கன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்படி எழுதிருக்காங்கன்னு சொன்னேன்ல. எஸ் சார். f of z with I minus z the whole power. இந்த மாதிரி எழுதிருப்பாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நானு இது ஏன் இதை வச்சு தான் இங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு இன்டெகிரல் இதுக்குள்ள போய் உட்காந்துருக்கும். அது ப்ரூஃப்ல தான் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். இது டெய்லர் தியரம் இல்ல, சரி டெய்லர் சீரிஸ் இல்ல, டெய்லர் தியரம் தெரிஞ்சா போதும். உள்ள எல்லா இடத்துலயும் ஏ இருக்கும், கடைசி இடத்துல z இருக்கும்னு தெரியணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா ஜீரோஸ். நான் ஜீரோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த இதுல ஏன் சொல்றாங்கன்னா, இந்த கீழே இருக்க ரிசல்ட்டுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு, சரிங்களா? ஒரு ரீஜியன்ல, அந்த ரீஜியன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் 0 ஆஃப் ஆர்டர் k அப்படின்னா f of a 0 இருக்கணும், f dash of a 0 இருக்கணும், அப்படின்னா k minus 1 வரைக்கும் 0 இருக்கணும், fk not equal to 0 இருக்கணும். இதுக்கு ஒரு வேர்டு சொன்னேன், வேர்டிங்ல நான் ஒரு டெஃபினிஷன் சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? the order of 0 is equal to is same as, sorry, is equal to தான், is equal to 1 இல்ல. போன தடவை எக்ஸாம்ல நான் இதை ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தேன். ஜென்ரலா கேனே நான் சொல்லல, இப்ப நான் கேங்கிறதே நான் சொல்லல. சரிங்களா? என்ன கேட்கிறேன், ஆர்டர் ஆஃப் 0 is equal to கிடையாது 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 கிடையாது. நான் வேனிஷிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவா சார்? வெரி குட். யார் சொல்றா? ஓகே, நான் வேனிஷிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், ஆர்டர் ஆஃப் த நான் வேனிஷிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அப்படிதானே? ஆர்டர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நான் வேனிஷிங் டெரிவேட்டிவ். அதான் ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்து வரக்கூடிய ஒரு டெரிவேட்டிவோட வேல்யூ எப்ப 0 வரலையோ அதோட ஆர்டர். சரிங்களா? டக்குன்னு சொல்லணும். இப்பதான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, 2 நாள் 3 நாள் தான் ஆகுது, கடகடன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, அப்ப இதுதான் இங்க திரும்ப சொல்லியாச்சு. இப்ப இந்த ரிசல்ட்டை எப்படி இன்கார்பரேட் பண்றாங்க, எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. f of zங்கிறது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். f of zங்கிறது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். என்னாச்சு? தள்ளி வந்துட்டோம்னா சரி. f of zங்கிறது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் a region omega with a 0 of order k at a. சரிங்களா? then there exists an analytic function g such that g is analytic in omega such that f of z equal to z minus a the whole power k g of z on omega and g of a not equal to 0. இது ஆல்ரெடி முன்னாடி நம்ம படிக்கிறது தான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இது வந்து இந்த ரிமைண்டர் தியரம் அந்த மாதிரி எல்லாம் சில இதில் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அதாவது இப்போ f of z வந்து ஒன்றும் இல்லை, z plus 1 the whole square into z minus 2 இருக்குன்னா இந்த f of z எப்படி எழுதிக்கலாம்?
z plus 1 the whole square into z of z எழுதிக்கலாமா? இப்போ z of மைனஸ் ஒன்னோட ஆன்சர் என்ன வராது? 0 வராது. அதாவது அந்த ஜீரோஸை மட்டும் தனியா எடுத்துட்டு ரிமைனிங் டேர்மை தனியா வச்சுக்கலாம் அப்படின்னு படிச்சுட்டு இல்லையா? இந்த இது நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? இந்த மாதிரி இதே இது இப்போ இங்க 2ங்கிறது ஒரு 0 தானே. அப்ப இது இன்னொரு விதமாகவும் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா f of z equal to z minus 2 into h of z and where h of 2 is not equal to 0. ஸோ என்ன சொல்றாங்கன்னா எந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ல 0 இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் தனியா எழுதிட்டு ரிமைனிங் டேர்மை தனியாக எழுத முடியும். எழுதும்போது இந்த ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக்காக தான் இருக்கும். இன்னொரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட மல்டிபிகேட்டிவ்ல எழுத முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சைடில் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட். ஐசோலேட்டட்னா என்ன பார்த்தோம்? எப்போ ஐசோலேட்டட்னு சொல்லுவோம்? ஒரு நெய்பர்ஹுட்ல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸிஸ்டா இருக்கும். அதாவது அந்த நெய்பர்ஹுட்ல அந்த பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல அது ஐசோலேட்டட். பட் இங்க அதை எப்படி சொல்லணும்னா 0 வந்து ஐசோலேட்டட்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒண்ணும் இல்ல இது z equal to a அப்படிங்கிறது ஒரு 0. சரிங்களா? z equal to a-ங்கிறது ஒரு 0. அப்படி இந்த 0 ஐசோலேட்டட் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏவை சுத்தி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்டுக்குள்ள வேற எந்த ஜீரோவுமே இருக்காது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் ஜீரோன்னு பேரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஜீரோவுமே ஐசோலேட்டடா தான் இருக்குமா ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஜீரோவும் எப்படிதான் இருக்கணுமா? ஐசோலேட்டடா இருக்கணுமா? இப்ப அது ஐசோலேட்டடா இல்லைன்னா என்ன ஆகுன்றதுதான் அடுத்தது யூனிக்னஸ் தியரம். சரிங்களா? அது ஐசோலேட்டடா இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து யூனிக்னஸ் தியரம். இதை அடுத்து பார்க்க போறோம். சரியா? அப்ப ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ல ஜீரோஸ் ஆர் ஐசோலேட்டட். மைண்ட் நல்லா தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ல ஜீரோஸ் ஆர் ஐசோலேட்டட். அதாவது ஒரு ஜீரோக்கு பக்கத்துல இன்னொரு ஜீரோ என்னைக்குமே இருக்காது. சரியா? இப்ப அடுத்தது இந்த யூனிக்னஸ் தியரம் வந்து ரொம்ப 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 முக்கியம்ப்பா. சரிங்களா? ரொம்ப முக்கியம். என்னன்னு பாருங்க. யூனிக்னஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா f of zங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், g of zங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஏதோ ஒரு செட்டுக்குள்ள ஈக்குவலா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த செட்டை நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த செட்டுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருந்து அந்த லிமிட் பாயிண்ட் இந்த செட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அப்ப அந்த ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலா தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கவனிங்க. சரிங்களா? இப்ப இது வந்து இசட் பிளேன். இது வந்து இசட் பிளேன். இது வந்து என்ன அப்படின்னா டபிள்யூ பிளேன். இப்ப இங்க இருந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க எஃப்னு, இங்க இருந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க ஜின்னு. இப்ப இது இந்த இடத்துல, சரிங்களா? இந்த இடத்துல இதோட இமேஜும் இருக்கும், இதோட இமேஜும் இருக்கும். இந்த ரெண்டு இமேஜும் சேமா இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள ரெண்டோட இமேஜும் சேமா இருக்கு. அதாவது இங்க நீங்க இசட் பாத்தீங்கன்னா அந்த இசட்டோட இதுவும் இங்கதான் இருக்கு, ஜி எஃப்க்கும் இது இங்கதான் இருக்கு, ஜிக்கும் அதே பாயிண்ட்ல தான் இருக்கு, அந்த செட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. சரிங்களா? சாரி, மாற்றி சொல்றேன், கொஞ்சம் சொல்லிட்டேன். இங்க இல்லை இந்த சர்க்கிள் இங்க இருக்கு. இந்த சர்க்கிள் வந்து இங்க இருக்குப்பா. சரிங்களா? இங்க இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க இமேஜ் பாக்குறீங்க, அது எஃப் ஆஃப் இசட். நல்லா கூட அடிச்சு தெளிவா பாருங்க. அதாவது இசட் பிளேன், இங்க வந்து டபிள்யூ பிளேன். இங்க வந்து ஒரு செட் இருக்கு, எஸ்ன்னு ஒரு செட் இருக்கு. இந்த செட்ல இசட்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், எடுத்து அதுக்கு இமேஜ் பார்க்குறேன், எஃப்ல இமேஜ் பார்க்குறேன். அப்போ கிடைக்கிற பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எஃப் ஆஃப் இசட்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஜீன்ற ஃபங்க்ஷன் இமேஜ் பார்க்குறேன், அதுவும் அதே இடத்துக்கு போகுது. இது மாதிரி இந்த செட்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இமேஜ் வந்து ரெண்டும் சேமாவே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க.
ரெண்டுமே சேமாவே இருக்கு. எஃபோட வேல்யூ ஜியோட வேல்யூ ரெண்டுமே சேமாவே இருக்கு இந்த செட்டுக்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும். சரிங்களா? அப்ப இதை எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இசட் ஆன் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன் எஸ் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றேன்னா இந்த எஸ் ஒரு செட்டு. எஸ்ங்கிறது என்னது? ஒரு செட்டு. இப்போ இந்த செட்டுக்கு எஸ் ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட். அது எஸ் ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட். இப்போ எஸ் ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட் என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ் Z10 சரிங்களா இன் எஸ் such that Z10 converges to Z. அந்த Z திரும்ப எங்க இருக்கான்? எஸ்க்குள்ள இருக்கான். அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்னன்னா எஸ் ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட் அர்த்தம். புரியுதா? இந்த எஸ்க்குள்ள ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் ஒரு பாயிண்டே கன்வெர்ஜ் ஆகுது. அந்த கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட் அகைன் எஸ்க்குள்ளேயே இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் இசட் ஜி ஆஃப் இசட் வந்து ஆன் எஸ்க்கு பதிலா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இசட் ஆன் சீன் மாறிடும். ஆன் ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன் மாறிடும். சரியா? இது சப்போஸ் நான் புரியல அப்படின்னா நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ எப்படின்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இசட் ஃபார் ஆல் z equal to 1 by n and n is a natural number. Where அப்படின்னு கொடுத்தேன். இப்போ நான் எஸ்ன்னு ஒரு செட் எடுக்கிறேன். அந்த செட் எடுக்கிறேன்னா செட் ஆஃப் ஆல் 1 by n such that n is natural number. n belongs to natural number. சரிங்களா? யூனியன் 0. யூனியன் 0. இப்போ இந்த 1 by இப்போ இந்த செட்ல 1 by n ஒரு சீக்வன்ஸ் இருக்காப்பா? 1 by nங்கிறது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எங்க இருக்கு? எஸ்ல இருக்கு. இந்த சீக்வன்ஸ் எங்க கன்வெர்ஜ் ஆகுது? லிமிட் n tends to infinity 1 by n போட்ட ஆன்சர் எங்க போகுது? 0க்கு போகுது. இந்த 0 எங்க இருக்கு? எஸ்ல இருக்கு. சரியா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா எஃப் ஆஃப் நான் என்ன போட்டிருக்கேன்? எஃப் ஆஃப் இசட்டும் ஜி ஆஃப் இசட்டும் இதுல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் எஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் எஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலா இருக்குது. சரிங்களா? இதை வச்சு பாருங்க. 0 விட்டுருங்க. இதை மட்டும் வச்சு பாருங்க. 0க்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இசட் ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் இசட் பிலாங்ஸ் டு சின்னு அர்த்தம். மொத்த காம்ப்ளெக்ஸ் பிளேனுமே அது ரெண்டும் சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தான் யூனிக்னஸ் தியரம். யூனிக்னஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்குது. எப்போ இது ரெண்டும் ஒன்று ஆகும்னா இது ரெண்டும் ஏதோ ஒரு இடத்துல ஈக்குவலா இருக்கு. அந்த ஈக்குவலா இருக்க இடத்துல ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கு. அப்படி இருந்தால் அது ஈக்குவலா வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 10 சம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல்ல யூனிக்னஸ் தியரத்தை வச்சு சிஎஸ்சிஆர் கொஸ்டின்ல ஒரு 10 சம் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. சரியா? அதுல வந்து நான் ஒவ்வொன்றையும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஒரு தடவை பாருங்க. சரியா? இப்போ இதுதான் இதுல இந்த யூனிக்னஸ் தியரத்துல அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? யூனிக்னஸ் தியரம் என்ன சொல்றாங்கன்னா f of z g of z are analytic in omega if f of z equal to g of z on a set ஏதோ ஒரு செட் which has an accumulation point. accumulation பாயிண்ட்னாலும் லிமிட் பாயிண்ட்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். accumulation பாயிண்ட்னாலும் லிமிட் பாயிண்ட்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப அந்த செட் வந்து accumulation பாயிண்ட் வச்சிருந்தாலே f is identically equal to g of z. f of z ம் g of z ம் எல்லா இடத்துலயுமே சேமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் யூனிக்னஸ் தியரம். சரியா? இதுக்கு பேர் தான் யூனிக்னஸ் தியரம். இப்போ சிங்குலர் பாயிண்ட்ல இருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா அது வேற டாபிக். சரிங்களா? இன்னும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. இன்னும் நமக்கு எத்தனை பேஜ் வந்துட்டோம்? 26 வந்துட்டோம். அப்ப நாளைக்கு 26, 27 போனா கூட